food, not by power. Dr. B.R. Ambedkar. மனிதரின் நிலை கடவுளை வர தந்தை ஈவரா பெரியார். அன்பார்ந்த தோழர்களே, இந்த சிறப்பு வாய்ந்த முக்கிய ஆர்ப்பாட்ட நிகழ்வுக்கு தலைமை வகித்து நடந்து கொண்டிருக்கின்ற பாசமிகு என்னுடைய அருமை நண்பர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இந்திய குடியரசுக் கட்சியினுடைய தலைவர் எஸ். ராஜன் அவர்களே, இந்த சிறப்புமிக்க முக்கிய நிகழ்வுக்கு கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து சர்வ கட்சி தலைவர்களே, பொதுமக்களே, வியாபாரிகளே, நல்லவர்களே, நண்பர்களே, நடுநிலையாளர்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். See, there is a lateral split today that we have been assembled here. It is not just because one individual, the suspended advocate Rajesh Kishore, has committed a crime against the national head. It is not so. ஒரு இண்டிவிஜுவல் பர்சனை ஒட்டி நமது போராட்டம் நடத்தல. இன்றைக்கு சனாதனம் என்ற அடிப்படையில் இன்றைக்கு ஜாதி மொழி என்ற ஒரு கோட்பாட்டுக்குள் இந்த இந்திய நாட்டை வழிநடத்துவது என்ற அரசாங்கத்தின் தூண்டுதல் தான் இத்தகைய ஒரு பேரழிவு சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி B.R. கலா அவர்கள் நடந்துள்ளது. இதை எல்லோரும் கருத்தில் கொண்டு இதற்கு முக்கியமான சான்றுகள் கூற வேண்டும் என்றால், my appeal is that the government has to appoint a one commission, a Supreme Court retired judge to be proud of this matter. The reason behind, இன்றைக்கு சூழலில் நம்முடைய B.R. கலா அவர்கள் தலைமையேற்ற போது அம்மா வந்து RSS கூப்பிடுறாங்க. நாங்கள் வந்து செக்ஷுவல் செலிப்ரேஷன் பண்றது நாட்டில் RSS காரங்க அந்த செக்ஷுவல் செலிப்ரேஷன் நீங்கள்லாம் வந்து எங்களுடைய விழாவுக்கு பங்கேற்று அந்த பொருட்கள் அதிகமான தாழ்த்தப்பட்ட மக்கள் வாழ்கின்றவர்கள் அந்த இடத்திலே இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்ட கூட்டத்தை ஏற்பாடு செய்துள்ள இந்த கல்வியினருக்கு மனமார்ந்த நன்றியை செலுத்துகிறேன். இன்று எங்கள் கழகத்தின் சார்பாக கலந்து கொண்டிருக்கின்ற அந்த தொகுதியின் செயலாளர் மற்றும் நிகழ்ச்சியில் அங்கு போய் தாங்கள் வழக்கம் முதற்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்ட கூட்டம் என்பது எதற்காக ஏன் நடத்தி கொண்டிருக்கிறார் என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்ம ரொம்ப சிந்திக்க வேண்டியது நிறைய இருக்குது. ஏன்னா சிந்தனையே இல்லாமல் இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் தாழ்த்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட இனத்தை சார்ந்தவர் ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜியாக இருக்கிறார் என்பதை எண்ணி அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் உயர்சாதியை சார்ந்தவர்கள் ஒரு கோவிலுக்கு அந்த கோவிலுக்கு அது சட்டத்தில் சரியான இடமில்லை என்பதை எடுத்துக்கொள்வதன் பேரிலே அவர் மீது செருப்பு வீசுகிறார்கள். அது செருப்பு வீசுவது இதுவரையிலும் எந்த வகையிலும் கண்டித்ததாக எந்த ஒரு அறிக்கையும் இல்லை. கண்டனம் என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. ஒரு ஜட்ஜியை இப்படி கீழ்தரமான முறையிலே அடக்குமுறை செய்கின்ற முறையிலே இப்படி ஒரு கீழ்தரமாக தன்னுடைய காலடியை வைத்து வீசுகிறார் என்று சொன்னால் அது எப்படி கண்டிக்கப்பட்டது என்பது உலக விஷயம். ஆக இந்த